3 இயர்ஸ்க்கு அப்புறம் Mercedes-Benz B-Class எக்ஸிக்யூட்டிவ் லக்ஸுரி MPV இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணப்படுறதுனால 1.40 crores இன்ட்ரோடக்டரி ப்ரைசிங்கில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் டிசைன் வந்துட்டு ஒரு V ஷேப்பில் AMG லைன் கிரில் வந்து கிடைக்குது வித் 3 pointed ஸ்டார்ஸோட வருது. அதே மாதிரி இலுமினேட்டட் கிரில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கலாம், இங்கே இந்த இலுமினேஷன் இங்கிருந்து கடைசி வரைக்கும் இருக்கு. கூடவே மல்டிபீம் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்துருது. இதில் 84 LED லைட்ஸ் வந்து இருக்கு. இதில் 12 சென்சார்ஸ், 4 ரேடார்ஸ், 360 டிகிரி கேமரா, ADAS Level 2 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டீசல் இன்ஜினில் மட்டுமே கிடைச்சிட்டு இருந்த இந்த லக்ஸுரி MPV ஃபர்ஸ்ட் டைமாக பெட்ரோல் இன்ஜின்லையும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 2 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் வருது, which puts out 228 bhp பவரும் 370 Nm of டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி 2 லிட்டர் டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின் கிடைக்குது, which puts out 233 bhp பவரும் 500 Nm of டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டு என்ஜினுமே வந்து 9 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இந்தியாவில் V-Class வந்து எக்ஸ்ட்ரா லாங் வீல் பேஸில் மட்டும் தான் கிடைக்குது. ஸோ லென்த் மட்டும் 5.4 மீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. பவர்டு ஸ்லைடிங் டோர்ஸோட நம்ம வருது. 6 சீட்டர் எக்ஸிக்யூட்டிவ் லான்ச் கான்ஃபிகரேஷனில் நம்ம கொடுத்துருக்காங்க. வித் வென்டிலேஷன் ஆப்ஷன், ஆல் சீட்ஸ்லேயும் வென்டிலேஷன் ஆப்ஷன் வித் மசாஜ் ஃபங்க்ஷனோட நமக்கு கிடைக்குது. கூடவே இதில் வந்து ஏர் சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஹை ஸ்பீட்ஸில் போகும்போது கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாகி நமக்கு ஹை எஃபிஷியன்சி வர மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டியூன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி லோடிங் அண்ட் அன்லோடிங் அப்போ நமக்கு தேவையான ஹைட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே AMG லைன் ட்ரிமில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அலாய் வீல்ஸுமே AMG லைனில் தான் வருது. வித் 18 inch அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹையஸ்ட் லெவல் பார்த்தோம்னா 160 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. இன்டீரியரில் 6 சீட்ஸுமே வென்டிலேட்டர் அண்ட் பவர் சீட் கொடுக்குறாங்க. வித் மசாஜ் ஃபங்க்ஷனோட நமக்கு கிடைக்குது. கூடவே 2 டிஸ்பிளேஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 12.3 inch வருது. டிஸ்பிளேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே டச் பேட் தனியாக கொடுத்துருக்காங்க. வித் ஃபிசிக்கல் பட்டன்ஸோட நிறைய வருது. ஈஸியாக டாக்டைலாக யூஸ் பண்ணிக்க முடியும். USB C-type fast charging port, wireless charging, driver monitoring camera, 3 spoke round steering கிடைக்குது. 15 speaker Burmester sound system, ambient lighting with rear doors திறக்கணும்னா அதுக்கு டிரைவருக்கு இங்கே வந்து கொடுத்துட்றாங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம திறந்துக்க முடியும். இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜம்முன்னு லாங் டிஸ்டன்ஸ் இப்படி படுத்துட்டு போய்க்கலாம். வித் காஃப் சப்போர்ட்டோட நமக்கு கிடைக்குது. சீட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் சீட்ஸ் தான். பட் இந்த சீட்டை நடுவில் இருக்கிற சீட்டை புஷ் பண்ணோன்னா மட்டும் மேனுவல். அதுக்கு இங்கே தனியாக நாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து இருக்குது. எல்லா சீட்ஸுமே கம்ப்ளீட்டாக வென்டிலேஷன் ஆப்ஷனோட வருது. ப்ளஸ் மசாஜ் ஆப்ஷனும் இதில் வந்து கிடைக்குது. அதே மாதிரி ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸ் நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல 4 இடத்துல நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி டோர்ஸை நம்ம இங்கிருந்தே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ப்ரெஸ் ஆஃப் பட்டன் நம்ம க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு விதமாக ஓப்பன் க்ளோஸ் பண்ணலாம். நாப் இருக்குது ஓப்பன் பண்ணுறது. ஜஸ்ட் ஒரு டைம் புல் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டேப் ஏதாவது ஹோல்ட் பண்ணோன்னா அதுக்கு தனியாக இங்கே ஆக்சரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம கால் வச்சுக்கிறதுக்கு கூட இங்கே தனியாக வச்சுக்க முடியும். வச்சுக்கிட்டு ஃப்ரீயாக படுத்துக்கிட்டே வரலாம். ரியரில் இருக்க இந்த 4 சீட் கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இந்த சீட்டை அப்படியே திருப்பி வச்சு ரிவர்ஸில் நம்ம 4 பேரும் ஈச் அதர் ஃபேஸ் பண்ணி கூட உட்காந்துக்க முடியும். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். லாங் ட்ராவல்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ஹோட்டல் சாஃபராக கூட நம்ம பயன்படுத்திக்க முடியும். அந்தளவுக்கு இதில் வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. ரொட்டேட்டிங் அந்த சீட்ஸ் வந்து இல்லை அன்ஃபார்ச்சுனேட்டாக. ஸோ ரொட்டேட்டிங் சீட்ஸ் இருந்தால் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இங்கே சன் பிளைண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. கூடவே க்ரீன் டிண்டட் அந்த கிளாஸ் வந்து கிடைக்குது. இது முக்கியமாக கேபின்குள்ளே அந்த சன் மூலமாக வர்ற ஹீட்டை வந்து கேபின்குள்ளே விடாமல் நல்ல ஒரு கூலிங்கான அட்மாஸ்பியர் உள்ளே வச்சுக்க உதவும். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 7 ஏர்பேக்ஸ் கிடைக்குது. வித் ADAS Level 2 ஃபங்க்ஷன் வருது. இந்த மாதிரி பல பாதுகாப்பு அம்சங்கள், தேவையான அம்சங்கள் எல்லாமே கிடைக்குது. 5 எக்ஸ்டீரியர் அண்ட் 2 இன்டீரியர் கலர்ஸில் கிடைக்குது. டெயில்கேட் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்க முடியும், பாதியாக கூட ஓப்பன் பண்ணிக்க முடியும். கிளாஸை மட்டும் ஓப்பன் பண்ணி நம்ம திங்ஸ் ஏதாவது எடுக்கிறது வைக்கிறது அதையும் பண்ணிக்கலாம். இது வந்து பவர்ட் கிடையாது, இது வந்து மேனுவல் தான். ஆனால் பவர்ட் வேணும்னா ஃபுல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணால் பவர் டெய்லெட்டாக நமக்கு கிடைக்கும். ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து உள்ளே நமக்கு கிடைக்கும். இந்த காரோட புக்கிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5 lakh கொடுத்து நம்ம புக்கிங் பண்ணிக்கலாம். டெலிவரிஸ் பொறுத்தவரை இவங்க ப்ரியாரிட்டி பேசிஸில் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதாவது Mercedes-Benz கஸ்டமர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க.